Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது previous year question தான். இது NTPC question previous year question. இப்போ நீங்க prepare பண்ணிக்கிறதுக்கு group D ஸ்டூடண்ட்க்குமே இது பயனுள்ளதா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனை press பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ரயில்வே எக்ஸாம் prepare பண்றீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த weight in kg ல கொடுத்திருக்காங்க. 7 men or value கொடுத்துருவாங்க 63 64 65 இதுல இருந்து மீடியன் weight தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்ப நம்ம இதல இருக்குது சின்னதுல இருந்து பெருசா எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்க இருக்குது இது 61 62 63 64 5 66 67 இது எழுதியாச்சு இப்போ 7th மேனோடது கேட்டிருக்காங்க அப்ப இதுல மீடியம்னால சென்டர் தான் வேணும் அப்ப 7 + 1/2 அப்பனா இது 8/2 ன்னு வரும் அடிச்சோம்னா 4th இந்த 4th டைம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த 4th டைம் அப்ப நாம ஏர் வரிசையில எழுதியாச்சு இதுல 4th டைம் என்ன இதுதான் இதான மிடில் இங்க 3 இருக்கு இங்க 3 இருக்கு மிடில் பிளேஸ் ஓகேவா இதுதான் நமக்கான ஆன்சர் இது எந்த இடத்துல இருந்து எடுத்து பார்த்தாலும் இப்படி எடுக்கலாம் இல்ல இப்படி எடுத்துட்டு நீங்க 4th பிளேஸ்ல இருக்குது எதுன்னு பார்த்து பண்ணி எடுத்துக்கலாம் அதுதான் அது first A 1 ல இருக்குது ஓகே 64 kg next foreman has secured 60% mark to pass he got 60% mark and failed by 60 marks ஓகே அப்ப இந்த 60 மார்க் 60% இருக்குலையா இது வாங்கியிருக்காரு அதாவது 60% மார்க் ஆஃப் எவ்வளவு இது பாஸ் ஆகிறதுக்கு ஓகே 60 வாங்கியிருக்காரு பட் ஆனால் 60 இருந்தால் தான் பாஸ் ஆக முடியும்னு சொல்கிறாங்க 60 வாங்கிட்டாரு ஆனால் 60 மார்க் பையில் ஃபெயிலாகவும் ஆகிருக்காரு அப்போ 120 ஆயிடுச்சு ஓகேவா அப்போ இது 120 நான் இந்த இதை அப்படியே பர்சன்டேஜ் மட்டும்தான் கீழே எழுதியிருக்கேன் ஓகே அவ்வளோதான் இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க 120 × 100 மேலே போயிடும் 60 கீழே வந்துச்சு இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 2 அப்போ 200 இதுதான் இதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது 4ல் ஓகே இதெல்லாமே NTPC 22 ஜனவரியில் கேட்ட ஷிஃப்ட் நெக்ஸ்ட்டு இது வந்து SA and SB are tangent to the circle from the outside point ஓகே அப்போ ஒரு சர்க்கிள் போடுவோம் ஃபஸ்ட்டு சர்க்கிளாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க சர்க்கிளாக சென்டருக்கு வந்து ஓ இதை டச் பண்ணி போகுது டச் பண்ணி போகுது டேஞ்சென்ட்டாக ஓகே அப்போ இந்த பாயிண்ட் இது வச்சுக்கோங்க outside touch point S இது வந்து S SA வந்து S அப்ப A இது B touch point இது center இதோட center ஓகே இது A S B ஓடது கொடுத்துட்டாங்க இதோட மொத்தம் வந்து 60 ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்ப இதோட பகுதியா வரதுனால இந்த சிங்கிள் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 எடுத்துக்கலாம் ஓகே இந்த சி ABC இது சென்டர் பாயிண்டா இங்க கனெக்ட் ஆகுது ஓகே ஓகே வேல்யூ வாட் வில் தி லெந்த் ஆஃப் A இதோடது இந்த இருக்குலையா இந்ததோட AB ஓட வேல்யூ கேக்குறாங்க அதான் கேட்டிருக்காங்க இதான் ஓகே நம்ம பார்க்கலாம் இப்போ இங்க இந்த இது இருக்குலையா அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி தனியா இருக்குது மட்டும் அதாவது AOS இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் ஓகே இதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் இது என்னன்னா OA அதாவது tan இங்க 30 வேல்யூ கொடுத்திருக்கிறதுனால 30 நமக்கு தெரியும் அதனால tan θ உடையது OA by SA SA வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க இது 12 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அப்ப இங்க பாருங்க tan 30 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு 1/√3 ன்னு தெரியும் இது தெரிஞ்சிச்சு இப்போ OA
கீழே எஸ்சியோட வேல்யூ இந்த எஸ்சிஏவோட இது 12. ஓகே, இப்போ ஓஏவோட வேல்யூ மட்டும் தனியாக எடுத்துக்கலாமா? ஓஏவோட வேல்யூ மட்டும் இப்போ 12/√3 இருக்குது. அப்போ நான் 3 எடுக்கலாம், √3 இருக்கும். அதே தான் இங்கே இதை கேன்சல் பண்ணுங்க, √3 ஆக்கணும்னா இது √3 ஆகும். 3 கேன்சல் ஆகும், இந்த 3 கேன்சல் ஆகும். இங்கே ஃபைனலாக வர்றது 4√3. இதுதான் ஓஏவோட வேல்யூ வரும், ஓஏவோட வேல்யூ. ஓகேவா? அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளில் என்னதை பார்க்க போகிறோம்னா ஓஏஓசி இதை எடுக்கிறோம். இதோட வேல்யூ தான் நம்ம பார்த்தாச்சு, இந்த வேல்யூ பார்த்தாச்சு, 4√3 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதோடது நீங்கள் பார்க்கும்போது இதோடது இங்கே மொத்தம் இது இருக்குது, இதே தான் இங்கே வரப்போகுது. இந்த வேல்யூ இங்கே ஆப்போசிட் வேல்யூ தான் இங்கேயும் 60 தான், 60 வரப்போகுது. அப்போ இதோடது sin 60 டிகிரி உடையது ஏசி, இந்த ஏசி அதுக்கப்புறம் OA/OA. ஓகே, இப்போ இதை sin 60 டிகிரியோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு √3/2 இருக்கும். இப்போ இங்கே ஏசியோட வேல்யூ நமக்கு தெரியும், OA தெரியும், OAவோட வேல்யூ 4√3. ஏசி தெரியாது, சரிதானா? இப்போ இந்த வேல்யூவை கொண்டு வந்துடலாம். ஏசி அப்படி வச்சுக்கோங்க, 4√3 × √3 இது மேலே போயிருக்கோம். ஓகே, /2 அடித்தோம்னா 2. இந்த 2 √3க்கும் 1 × 3 வரும். அப்போ ஏசியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 6, ஏசியோட வேல்யூ 6. அதுதான் இந்த வேல்யூ வந்து 6 சென்டி. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஏபி. இந்த ஏபி எங்கே இருக்குது உங்களுக்கு? ஒரு செகண்ட். இந்த ஏபி தான் நமக்கு இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபினா 2 × ஏசி வச்சுக்கலாமா? நமக்கு ஏசி என்ன தெரியும், 2 × 6, அப்போ 12. இதுதான் ஏபியோட வேல்யூ. எங்கே இருக்குது? 1, ஃபஸ்ட்டு 1. இதுதான் அவங்க கேட்டது. இந்த லென்த்து தான் நமக்கு, இந்த லென்த்து தெரியும் 6. அப்போ இதே ஈக்குவல் தானே இருக்கும், டபுளாக போட்டால் போதும்ல, அதுதான் நமக்கு ஆன்சர் 12 சார்ட்டோடைய. ஓகே, நெக்ஸ்ட்டு HCF கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பரை எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். இப்போ 28, இந்த 28 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 4 7 28, 4 × 7 70. அப்போ 7 5 10 7 70 இப்படி எழுதலாம், பிரிச்சுக்கலாமா? ஓகே, இப்போ இதில் காமனாக இருக்கணும். இது காமனாக இருக்குது, இது காமனாக இருக்குது, இது காமனாக இருக்குது, இது காமனாக இருக்குது. அப்போ இதில் இந்த காமனாக வருது. அப்போ 7 14. இதுதான் நம்ம எல்சிஎம் தெரிஞ்சிருச்சு. அப்போ இதில் 2 இருக்குது. ஓகேவா? 2 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 14ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து இந்த லெட்டருக்கு போகலாம். இப்போ லெட்டரில் P3ன்றது தான் கம்மியானது, 2லேயும் காமனாக இருக்கணும். ஓகே, அப்போ அதுதான் P3. அடுத்து இங்கே இருக்குது, இது வந்து பெருசு, அதில் உள்ளே இருக்குது. இங்கே Qவில் 2 தான், அப்போ Qவில் 2 இதுதான் கம்மி, காமனாக இருக்கணும், அதுதான் வேல்யூ. இதுதான் HCF. எங்கே இருக்குது? இதுதான். ஓகே, சிம்பிள். The next, the mean of 20 observation is 22.5. One observation was wrongly noted as 25 instead of 25. இது கரெக்ட் மீன் கேட்டிருக்காங்க. கரெக்டாக பண்ணக்கூடியது, கரெக்டோட மீன் என்னன்னு இருக்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ 20 × 22.5 சொல்லியிருக்காங்க, பண்ணிட்டாங்க. அடுத்தது 25 + 25 பண்ணியிருக்காங்க. இது வந்து 20ஓட.
இதை நம்ம மல்டிபிள் பண்ணால் 450 வருது. இது ப்ளஸ் 550 ஓகே 50 இது 20 மொத்தம். இப்போ 500/20 இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா 25 வருது. இதுதான் ஆன்சரும், அதுதான் 25 தான். அது எங்கே இருக்குது? 2ல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷன். தேர்ட் ப்ரொபோர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க 12. அப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷன் லாஸ்ட் 4th தான் ஸ்கொயர் பண்ணுவீங்க. அதாவது 30 2 தடவை கீழே 12. இதுதான் தேர்ட் ப்ரொபோர்ஷன். அப்போ 30 × 30 12/12 இதை நீங்கள் அடிச்சுக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கான ஆன்சர் தான் 1 4 ஓகேவா. அப்போ 300/4 வச்சுக்கோங்க. 7 நாங்க 28 5 நாங்க 20 75 ஓகேவா. ஒரு ஓகே இங்கே இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்குது. Okay, the next, the population of the town in the increased by 5% annually and the present population is 6,40,000. What will its population be in the 2 year the டைமில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக இதோட அமௌண்ட்டு நம்ம ஃபார்முலாவே தெரியும் இல்லையா, அதுலேயே போட்டாலே போதும். என்ன இப்போ பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 6,40,000. அப்புறம் 1 ப்ளஸ்ஸு பர்சன்டேஜ் 5/100 இது 2 இயர்ஸ் சரி தானே. இப்போ அது 105/100/2 64000. இப்போ நீங்கள் இங்கே அடிச்சிங்கன்னா 2120 64 இது அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 21/20 2 தடவை எழுதியாச்சு. 20 0 0 0 2 0 அடித்தாச்சு. அப்போ 4 1 4 6 4 24 00. அப்போ இங்கே இருக்குது 16 0 0 21 வந்தீங்கன்னா 441 வருது. 21ஓட ஸ்கொயரு இது. இப்போ நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணால் போதுமானது. அப்போ 44 1 16 16 6 4 24 2 4 24 26 1 4 4 6 5 0 7. அப்போ 705600 இதுதான் நமக்கான ஆன்சர். அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், 2ல் இருக்குது. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு பை செல்லிங் ஆர்டிகல்ஸ் at Rs31 shopkeeper lost 7%. What will the profit percentage when he sell the same article 35? எவ்வளவு சேல் பண்ணால் 35 லாபம் அவங்களுக்கு கிடைக்கும். பர்சன்டேஜ் லாபம் பண்ணியிருக்கேன். சரி, அப்போ செல்லிங் ப்ரைஸு உங்களுக்கு தெரியல எவ்வளோ பண்ணார் பண்ணியிருக்காரு. செல்லிங் ப்ரைஸு இதோட ஃபார்முலா மாதிரி செல்லிங் ப்ரைஸு அடுத்து பர்சன்டேஜ் ப்ளஸ்ஸு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்ப்போம் இல்லையா. 100லேருந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதே மாதிரி 100லேருந்து மைனஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் இன்ட்டு ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் இதுதான் ஃபார்முலா மெத்தட் இதுக்கு. சரி, இந்த எஸ்பி தான் அவங்க விற்றுருக்காங்க இந்த அமௌண்ட்டு. அப்போ 35. ஓகே, இது ப்ராஃபிட்டு பர்சன்டேஜ் நமக்கு தெரியல, எவ்வளோ லாபம்னு தெரியல. அப்போ ப்ளஸ் பி. ஆனால் இங்கே நட்டம் 7% சொல்லிடுவாங்க. அப்போ 93. ஓகேவா. இது எப்படின்னா 100ல் -7 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 93. அதுதான் இங்கே ஓட்டுறது. ஃபஸ்ட்டு செல் பண்ணது 31ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. சரி, இப்போ இதை நம்ம இங்கே அடிச்சிட்டோம்னா 3. அப்போ இங்கே இருக்குது 35 × 3 வச்சுக்கோங்க. இங்கே 100 + பி இதுதான் வந்துருச்சு. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 15 இது 1 10 105. இப்போ இந்த 100 உள்ளே வந்துருங்க. இந்த சைடு மைனஸ் வந்து பி ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது -5 வெறும் 5% ப்ளஸில் தான் இருக்குது. இதுதான்
5% தான் ப்ராஃபிட்டு அவங்களுடைய பர்சன்டேஜில் இருந்தது. ஓகேவா, பர்சன்டேஜ் 5% இருக்குது. அதுதான் அவங்க கேட்டது. அதுதான் என்ன ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் என்ன, 5% ப்ராஃபிட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு, இஃப் தி அரித்மெட்டிக் மீன்ஸ் ஆஃப் 16, 18, 15, 17 நம்பர் கொடுக்குறாங்க. இது வந்து 17ன்னு சொல்லியிருக்காங்க. பி வேல்யூ இருக்கிறாங்க. சரி, ஓகே. அது மொத்தமாக ஆட் பண்ணுறது தான். +18 +15 +17 ப்ளஸ்ஸு பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒரு இது மொத்தம் எத்தனை 6 வேல்யூ 2 4 6 இருக்குது. இதோட வேல்யூ தான் 17ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆவரேஜ் வேல்யூ தான். சரி, அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 4 இது 10 18 23 30 30. சரி, 30 1 2 3 4 5 50 மொத்தம் 80. அப்போ 80 ப்ளஸ் பி இந்த இது அப்படிங்க வந்தது 17 + 6 6 7 42 4 ஒரு 6 அப்போ 102. 80 ப்ளஸ் பி இருக்குது. பியோட வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம 102ல் 8 போச்சுன்னா உங்களுக்கு 22. இதுதான் நமக்கான ஆன்சர் அங்கே இருக்குது. ஓகே, இதுதான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இதுதான் என்டிபிசியில் கேட்ட கொஷினை நீங்கள் பார்த்து உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.